ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 68 2வது வசனம், மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பாக அழிவார்கள். பாருங்க, ஒரு மெழுகை நெருப்புக்கு முன்பாக, அக்கினிக்கு முன்பாக ஒரு சூடு நிறைந்த இடத்துல வச்சிட்டோம்னா அது உருகி ஓடிடும். அதே போல் துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பாக அழிந்து போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆண்டவருக்கு முன்பாக துன்மார்கள் நிற்கவே முடியாது. துன்மார்கள் ஓடிடுவாங்க, அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. அப்போது கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற நம்ம எதற்கும் கலங்கவும் வேண்டாம், பயப்பட வேண்டாம். நம்ம அக்கினியாக இருந்தோம்னு வைங்களேன், மெழுகு என்ன பண்ணோம்? உருகும். அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறார், நம்ம தேவ சாயலை பெற்றிருக்கிறோம். அப்படியே வசனம்னு இருதயத்திலே வைத்து நம்ம அக்கினியாக இருந்தால், நெருப்பாக இருந்தால், தீபமாக இருந்தால், ஒளியாக இருந்தால், துன்மார்க்கம் என்கிற மெழுகை போன்ற மனிதர்கள், துன்மார்க்க மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள், பாவசாபம் நிறைந்த மனிதர்கள் நம்மளை மேற்கொள்ள வேண்டும், நம்மளை ஒன்றுமில்லாமல் செய்துவிட வேண்டும் என்று நம்ம கிட்ட நெருங்கினாலே மெழுகை போன்று இருக்கிற துன்மார்க்கர்கள் உருகி போயிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தருடைய அக்கினியை பெற்றவர்களாக, கர்த்தருடைய நெருப்பை பெற்றவர்களாக நம்ம இருக்கும் பொழுது துன்மார்க்கர் மெழுகை போன்றவர்கள் நம்ம கிட்ட வந்து அவங்க உருகிடுவாங்க. அது ஒன்றுமில்லாமல் போயிடும். அப்போது கர்த்தருடைய வசனம் இருதயத்தில் வைத்துக்கொள்வோம். அக்கினி போன்ற துன்மார்க்கர்கள் நமக்கு முன்பாக வந்தாலும் நம்ம பிரசன்னத்தினால், தேவ மகிமையினால், தேவ பிரசன்னத்தினால், ஜப ஆவியினால், துதி ஆவியினால், நம்ம எப்போதும் துதிக்கிறவர்களா, ஜபிக்கிறவர்களா, ஆராதிக்கிறவர்களா, எப்போதும் தேவ பிரசன்னத்தில் நிரம்பி இருக்கிறவர்களாக நம்ம இருந்தோம்னா, துன்மார்க்கர் போல, மெழுகை போல் அவங்க நம்மக்கிட்ட வந்தால் நிற்க மாட்டாங்க. நின்னாலும் அவங்க உருகி போயிடுவாங்க, ஓடி போயிடுவாங்க, காணா போயிடுவாங்க, மறைஞ்சு போயிடுவாங்க. நம்ம அப்படியாக இருப்போம் தேவனுக்கு முன்பாக. ஆமேன். அல்லேலூயா.